ஸ்ட்ரெஸ்ன்னு வார்த்தையை கேட்டாலே நிறைய பேரண்ட்ஸ் அடிக்க வந்துருவாங்க மேம். இல்ல? ஏன்னா அவங்க வந்து முதல்ல அந்த ஒரு புரிதலே இல்ல இல்ல. பேரண்ட்ஸ்க்கு. ம். ஒரு 35 இயர்ஸ்க்கு மேல ஸ்ட்ரெஸ்னா ஓகே. எப்படிங்க ஒரு 8 வயசு 9 வயசு பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும் அப்படின்னு தான் ஆரம்பிப்பாங்களே கவுன்சிலிங்க்கு கரெக்ட். வரவங்க. பிறந்த குழந்தையிலேருந்து ஸ்ட்ரெஸ் இருக்கும். இருக்கு. ஆமா. அந்தந்த மைல்ஸ்டோன் அச்சீவ் பண்ணணுன்ட்டு இருக்கும் பாத்தீங்களா? அந்தந்த ஏஜ்ல அப்ப வந்து ஆப்வியஸா அவங்களோட பாடி பார்ட்ஸ்லேருந்து, பிரெயின் டெவலப்மெண்ட்லேருந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் நடக்கும்ல. ஓகே. அது ஒவ்வொரு குழந்தைக்குமே ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். அந்த ஸ்டேஜ்ல நடக்கும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். பல்லு வளரும்போது ஸ்ட்ரெஸ் கொடுக்கும். ஓகே. அத தெரியாம தான் வந்துட்டு சும்மா டான்ட்ரம்ஸ் ப்ளே பண்றது, அழுகிறது இது எல்லாமே இருக்கும். இருக்கும். முன்னாடிலாம் டீன் தான் வந்து அந்த ஸ்ட்ரெஸ் அந்த ஸ்டேஜ்க்குள்ள போவாங்க அப்படின்ற மாரி இருக்கு. பட் சரி. இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த ப்ரீ டீன் கிட்ஸ்லேருந்தே வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஆரம்பிக்குது. ஓகே. படிப்பு அப்படின்றது வந்துட்டு அது நம்ம லாஸ்டா வச்சுக்கலாம். ஆனா சரி. ஸ்கூல் மூலியமா வர அந்த ஸ்ட்ரெஸ். ஓகே. இப்ப ம்ஹ்ம். நிறைய இஷ்யூஸ் வரது பாத்தீங்கன்னா, அந்த டீச்சர்ஸ் வந்து குழந்தைங்கள ஒரு நெகட்டிவான ஒரு விஷயத்த சொல்லி பேசுறது. ஓகே. ஓகே. அதுவும் வந்து நமக்கும் நடந்திருக்கும். ஒரு ஒரு ஆமாமாமா. 35 பேர் ஒரு வகுப்புல இருக்காங்க அப்படின்னா, அந்த இடத்துல வந்து காமனா தானே திட்டுவாங்க. நீ ஆமாமா. வந்து மார்க் கம்மியா எடுத்துட்ட அப்படின்னா. பட் அப்ப நம்மளால அந்த ஒரு அக்செப்ட் பண்ணிக்க அக்செப்ட் முடிஞ்சது. பண்ணிக்க முடிஞ்சது. இப்ப வந்து அந்த குழந்தைங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதுக்கு கரெக்ட். ரீசன் நம்ம அந்த குழந்தைங்கள சொல்ல முடியாது. ஏன்னா சொசைட்டியே அப்படிதானே இருக்கு.